World War II. நீங்க ஒரு தலைவனா இருக்கணும்னா முதல்ல நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கணும். உன்னை நம்பி இருக்கவங்களை இழக்கிறது எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தை கத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் முறையா டீடெயில தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சரி டீம், கவனமா கேளுங்க. நமக்கு காலையில வரைக்கும் தான் டைம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா கிராட்ஸுக்கு முன்னாடியே நம்ம வரப்போறது தெரிஞ்சிருக்கும் போல. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு, கடல்கரம் ஓரத்துல இருக்க பெரிய துப்பாக்கிகளை அழிக்கிறதுக்கு. ஆனா நம்ம இதை செய்யலைன்னா நாளைக்கு நம்மளோட ஆத்திரமிப்பு மிஷன் ஃபெயில் ஆயிரும். இதுக்காக தான் உங்க எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிருக்கேன். கடல் படைக்கு முன்னாடி நம்ம வெற்றி பெற்று ஆகணும். சரி, அந்த கேட்ச்மெண்ட்ஸ் எடுத்துக்கங்க. அந்த பெரிய பீரங்கி துப்பாக்கிகளை அழிச்சிட்டு இந்த பிளாஷை வச்சு நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு கடல் படைக்கு தகவல் சொல்லுங்க. ஆல்ரைட், இதுதான் அது. இப்போ உங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் தெரியும். எல்லாரும் எதிரிக்க. ஓகே கேப்டன். ஹுக்கின், தயாரா நின்னுங்க. உங்களை நான் தரையில சந்திக்கிறேன். நம்ம குதிக்க வேண்டிய டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ளைட்டை சுட்டுட்டாங்க. நெருப்பு பிடிச்சிருச்சு. வேற வழியில் நம்ம குதிச்சாகணும். 1 2 3. நம்மகிட்ட பேராசூட் இருந்துச்சு. ஆனா எல்லா ஃப்ளைட்டையுமே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ மை காட். அச்சோ, இதை நான் எதிர்பார்க்கல. இருந்து நம்ம இப்படி தப்பிக்க போறோம்? எங்க பார்த்தாலும் ஒரே ஃப்ளைட்டா வந்துகிட்டு இருக்கு. நம்மள நோக்கி இவனை வந்துகிட்டு இருக்கு. போடா. ஓகே, நம்ம பாக்கெட்ல இன்னொரு பேராசூட் இருக்கு. அதை ஓபன் பண்ணு. நல்ல வேலை தப்பிச்சோம். அங்க வானத்துல பறந்து வர எல்லா பிளைனுமே நம்மளோட ஆர்மி மெம்பர்ஸ் தான். கீழே இருந்து சுட்டுக்கிட்டு இருக்கிறது நம்மளோட எதிர்நாட்டு படை. இந்த இடத்த நம்ம ஆக்கிரமிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கோம். அங்க தூரத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம அந்த டவருக்கு தான் போகணும். ஏன்னா நம்ம டீம் அங்கதான் இருப்பாங்க. இப்ப நம்ம இருக்க இடம் ரொம்ப டேஞ்சரான இடம். ஏன்னா நம்மள சுத்தி சுட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாருமே நம்மளோட எதிர்நாட்டு படை. அவங்க கையில மாட்டணும், சுட்டே கொண்டுருவானுங்க நம்மள. சீக்கிரம் அந்த டவருக்கு போகலான்னு பார்த்தா முன்னாடி என்னடா ட்ரக்கா வந்து இறங்கிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளால ஸ்ட்ரைட்டா போக முடியாது. இங்க ஒரு காடு இருக்கு. இந்த காட்டுக்கு உள்ள பூந்து நம்மளால வேற ரூட்ல போக முடியுமான்னு பார்ப்போம். யார் கையிலையும் இங்க இருக்கவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. நம்ம அங்க யாரோ டார்ச் லைட் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்குவோம். உள்ள நிறைய பேர் இருப்பாங்களாட்டுக்கு.